ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமே அந்த அது இல்லை. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு இது இருக்குது. அங்கே 200 பவுண்டு கட்டினா யார் வேண்டுமானாலும் வரலாம், கட்டலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வெளிநாட்டு பயணத்தில் கையெழுத்திடப்பட்ட 15,516 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்களில் 89%, அதாவது 13,815 கோடிக்கான முதலீடுகள் விரிவாக்க திட்டங்களுக்கானவை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கு, அதை விரிவாக்கம் பண்றோம். அவ்வளவுதான். அதை எங்கிருந்து பண்ணலாம்? இங்கிருந்து பண்ணலாம். இவற்றை தமிழ்நாட்டில் இருந்தே ஈர்த்து இருக்க முடியும். நான் சொல்ல, அன்புமணி ராமதாஸ் சொல்ற, அப்பா கூட சண்டை போட்டு இருக்க வேண்டியது தேவையில்லாம டெய்லி ஏதாவது பண்ணுறாங்க. தமிழ் கனவு வார்த்தைலாம் எங்க தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. தமிழ் கனவு, கனவு தமிழ், கனவு காணுங்கள் கலாம். ஆனா இதுனே கண்டுபிடிச்சு வைப்பானுங்க போல. திராவிட மாடல், உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றிணைவோம் வா. முதலீட்டுக்காக போல, சுயமரியாதை முதலீட்டுக்காக போனேன். சுயமரியாதை முதலீடு. பென்னி குக்கி ஃபேமிலி சுயமரியாதை இல்லாம இருந்தது. அது சுயமரியாதை கத்து கொடுத்துருவோம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்தவங்க சுயமரியாதை கிடையாது. போட்டோ திறந்து அங்கே போய் முதலீடு பண்ணிட்டாரு. வேற எங்க? அது எந்த கம்பெனின்னு சொல்லலாம்ல. இந்த கம்பெனில நான் சுயமரியாதையை முதலீடு செய்து விட்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு டாலர் அது? சுயமரியாதை எவ்வளவு டாலர் விற்கிது? சொல்ல இல்ல எந்த கம்பெனில முதலீடு பண்ணா சொல்ல. செங்கோட்டையன் விஷயம் சார். டெல்லிக்கு போயிருக்காரு சார். செங்கோட்டையன் யாரை சந்திக்க காத்திருக்கிறார்? டெல்லிக்கு போனாரா, ஹரித்வார் போனாரா? டெல்லிக்கு தான் சார் போயிருக்காரு. ஏன் அந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அவர் பாலராமரை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. டெல்லின்னு சொல்லுவீங்க. டெல்லியில தான் சார் முகாமிட்டு இருக்காரு. டெல்லியில முகாமிட்டு இருக்காரு. முகாமிட்டு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த காலத்துல குதிரை படை எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல தங்கி டேட்டு கொண்டை எல்லாம் அடிச்சுட்டு அங்க உட்காருவாங்க. அதுக்குதான் முகாமிடுவது. இவர்கள் எல்லாம் ஒரு அசைன்மெண்ட்ல இயங்குறாங்க. இதை விட மாபெரும் தலைவர் புஷியின் தலைமையின் கீழே கூட்டணி போறாங்க சார். அப்படிதான் சூப்பரா இருக்காரு. இவர் டிடிவியும் சொல்லியிருக்காரு, தாவேக்கான தீண்டத்தகாத கட்சியா, ஏன் அங்க போக கூடாதா புலம்பலாம். நல்ல விஷயம், போனாதானே தெரியும். அப்படி உட்காருங்க. டிடிவியா? ஆமா, அப்படி உட்காருங்க. 2 ஹவர் எந்திக்கவே கூடாது அப்படின்னா. அப்புறம் மேடையில் ஏற்றினா தலைவர் பற்றி மட்டும்தான் பேசுவோம். 67, 77 அதெல்லாம் தலைவர் பேசுவாரு, இவர் பேசுவாரு. அதை நீங்களாம் 67, 70 தான் பேசுறீங்க. 5 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது. தலைவரால 10 நிமிஷம் பேச முடியாது. அப்ப நீங்க 5 நிமிஷம் பேசக்கூடாது. தலைவர் ஆட்சி பிடிப்பாரு சொல்லுங்க. 4 தடவை சொல்லணும். நான் எண்ணினே இருப்பேன். இவ்வளோ கண்டிஷன். ஓபிஎஸ் ஓகே, ஏற்கனவே எள்ளு தானே, அதனால பிரச்சனை இல்லை. எப்படி வளையணும்னு மட்டும் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னால. வணக்கம், நான் முத்தலீஃப். ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன். அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு. அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மொழி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். முதல்வர் யூரோப் ட்ரிப் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 15,516 கோடி வரைக்கும் முதலீட்டுகளை ஈர்த்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரே இன்னைக்கு காலை ப்ரெஸ் மீட்ல பேசியிருக்காரு. சார், அவருடைய பயணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா கோட் சூட்லாம் போட்டு செம்மையாக இருந்தாங்க. நல்ல போய் பெரியார் படம்லாம் திறந்தாரு. $200 200 பவுண்டு கட்டி ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து நம்ம ஏதோ செல திறக்கிற அளவுக்கு பில்டப் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா பெரியார் படத்தை வச்சு திறந்து வச்சுட்டு வராங்க. உலகெங்கும் பெரியார் அப்படின்ட்டு போட்டு ஏதோ பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நல்லா கோட்லாம் நல்லா இருந்தது. சார், அப்போ ஆக்ஸ்போர்ட் ஸ்டைலாக இருக்கார் பாருங்க இந்த வயசில் கூட. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பல கல்லூரிகள் பல இது இருக்குது அதுக்குள்ளேயே. அதில் ஒரு இது சென்ட் ஆண்டனி ஏதோ வருது சார். நான் அவர் அப்படி சொல்லலை சார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் திறக்கணும்னு சொல்கிறார் சார். சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு மண்டபத்தில் என்னன்னா சிந்தாதிரிப்பேட்டையில் திறக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணுறது? ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமே இவர்களை அழைத்து, யார் வரா? சிஎம் தமிழ்நாடு. அப்படியா? அவங்க சித்தப்பா பெரியப்பாலாம் யார்? பெரியார்னு ஒருத்தருக்கிறாரு, அவர் தான். அப்படியா? அப்போ அவர் படத்தை அவரை திறந்து வைக்கும்படி நீங்கள் கூப்பிட முடியுமா அப்படின்னு ஒன்று. ஐயோ, நாங்கள் அவருக்கு பல்வேறு ஈர்ப்பு பணிகள், முதலீட்டை ஈர்க்கிற பணியில் வந்திருக்காரு, கஷ்டங்க அப்படின்னா. இல்லை கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு ஒன்றா. சரி அப்படின்ட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே சொல்லி வரவேற்று பண்ண மாதிரி தான் பில்டப் பண்ணாங்க. இது சமூக வலைதள காலில் கண்டுபிடிச்சுவாங்கல்ல. பட்டியலின மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக ஸ்டாலின் ஆற்றிய பணிகளை பாராட்டி ஸ்டாலின் உம்மான்னாங்களா? இது
வந்து ஆடிட்டு போனாங்க. உடனே பார்த்தோன்னா ஐயோ என்னடா இது, நானே மிரட்டேன். இருக்குமா ஆப்பிரிக்கா வரைக்கும் பரவிட்டு எப்படியோ ஏதோ பண்ணிக்கிறானுங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரிலன்னா மறுநாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய் இத்தனை டாலர், $20 என்னமோ, $20 கொடுத்தா அவன் யார் வேணால் முத்தம் கொடுப்பான்டா அப்படின்னு. அப்புறம் சாட்டை போயிட்டு கொடுத்துட்டு சாட்டை துரை முருகன் உம்மா உம்மான்ட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட கொய்யால எப்படி அப்படின்னா அவரை வேணால் ஏமாற்றலாம். ஸ்டாலின் கூட நம்புவார், ஓ மலைவாழ் மக்களுக்காக நான் பண்ணதுக்கு ஆமாம் தலைவரை, இவங்களாம் இங்கேருந்து போனோம் பூர்வக்குடியில் ஒருத்தங்க தலைவர், அவங்க பணியை பாராட்டி முத்தெல்லாம் கொடுத்து நல்லா இருக்குது, முத்தம் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு டான்ஸ். நம்ம திராவிட மாடல் அரசு அங்கே வரைக்கும் போயிரு, என்ன நாடு தலைவரை இந்த நாடு, ஓ அப்படியா சரி நம்பியிருப்பார். நம்ப முடியுமா? நம்மளை தான் விடுவான்ல, நோண்டி எடுத்து போட்டுறாங்க சார். ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரீசர்லாம் வெளியிட்டுருந்தாங்க சார், ஒரு கப்பில் காஃபிலாம் வச்சுட்டு பயங்கரமாக பேசியிருந்தார் சார். யார்? முதல்வர் தான். இந்த மாதிரி திறக்க போகிறேன். கப்பில் தாங்க காப்பி வைக்க முடியும், கையிலே வைக்க முடியும். ஆனால் வடையாது, கப்பில் தான் காப்பி. அப்படி ஸ்டைலாக தழுவுற, அப்படி எடுக்கிறீங்க, அப்படி குடிக்கிறீங்க, பேசுகிறீங்க, அதை விட்டுருங்க. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமே அந்த அது இல்லை, அது இல்லை. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு இது இருக்குது, அங்கே 200 பவுண்டு கட்டினா யார் வேண்டுமானாலும் வரலாம், கட்டலாம். ஹோட்டலில் நம்ம பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுறோம், பெரிய அளவில் செலவு பண்ண வேணாம், மேலே 200 ஃபுட்டுக்கு நீங்கள் பணம் கட்டிங்கன்னா ஹால் இலவசம் அப்படின்னு பார்த்துறீங்களா? ஃபுட்டுக்கு பணம் கட்டி எல்லாம் வச்சுட்டா உடனே அந்த ஹோட்டலுக்காரனை கூப்பிட்டு ராபின்சன் உங்களுக்காக உங்களுடைய மகளுடைய பிறந்தநாளுக்காக நாங்கள் செய்கிறோம். முதல்ல ராபின்சன் யாருன்னு அவனுக்கு தெரியணும்ல. அதனால் அதெல்லாம் மாட்டில் தலைவர் அப்படியே போகிறீங்க, பென்னிகுக்கு ஃபேமிலியை பார்க்குறீங்க தலைவர். அதெல்லாம் நடந்ததில்ல. பென்னிகுக்கு சிலையை தரதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அதில் இவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான். அதனால் அந்த நிகழ்ச்சியில் இவர் போய் சரி அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற துணைவேந்தர் இன்னும் மற்ற எல்லோரும் வந்து அமர்ந்து அது நிகழ்ச்சி மாதிரி நடத்தி அப்புறம் படத்திறப்பு பண்ணி அந்த படத்தை மாட்டணும் தெரியும்ல. இங்கே அதெல்லாம் கிடையாது. அரே ஜாவ் 200 பவுண்ட்ஸ் கட்டினியா திறந்து வச்சுட்டு இது மாதிரி ஒரு சேரில் தான் வச்சுக்கிறாங்க. இவ்வளோண்டு படம் தான் சார். ஃபஸ்ட்டு திறந்தியா அப்படியே கையில் எடுத்துன்னு போயிடு, இங்கெல்லாம் வச்சுட்டு போயிடாது அப்படின்வாங்க. அப்படி தான் நடக்குது. அதனால் அந்த யுனெஸ்கோ ஸ்டாம்ப்பு, அந்த மலைவாழ் மக்கள் டான்ஸு, அது மாதிரி இது ஒரு உருட்டுன்னா 2 நாள் 3 நாள் சார்ஜ் இருக்க மாட்டேங்குது, உடனே கண்டுபிடிச்சிடறாங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை அவங்களுக்கு. ஒரு 10 நாள் ஓட்டுமே. இந்த கப்பு கொடுத்தாங்க கிரிக்கெட் கப்பு, அந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டுமே. இது தெரியுதா? இவர்களை இந்த மாதிரி கும்பல் உட்காந்துக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்குது. இவர்களும் அதை நம்பிக்கிட்டு அப்படியே போடுன்றாங்க. எவ்வளோ கேள்விக்குரியதாக மாறுதுன்றது கூட இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்த தடவைனா இங்கே வா, பெரியார் சிலையை பெரியார் படுத்து திறகுறேன், ஒரு சேரில் படுத்த வச்சுட்டு என்ன அசிங்கப்படுத்துறியான்னு 2 ஆரம் தெரியலல்ல. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரத்யேக கோட்டு சூட்லாம் போட்டுங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு கோட்டு. ஹோட்டலில் தோசை சாப்பிட போகிறோமா அதுக்கு ஒரு கோட்டு சூட்டு. இவரும் கூட ஒரு பிஎஸ்ஓவும் நல்லா இருக்கிறாப்புல, அவரும் நல்லா கோட் சூட்லாம் போட்டு. அதனால் இதுதான் விஷயம். அப்புறம் என்ன சொன்னீங்க, எவ்வளோ முதலீடு சார்? 15,516 கோடி சார். நான் அந்த அன்புமணி ராமதாஸ் அறிக்கையை படிச்சிடுறேன். நம்ம சொன்னால் கூட கோச்சிக்குவாங்க. அவர் வந்து இந்த விஷயத்தில் நோண்டி எடுத்துருவார் தெரியும்ல. யார் வாசிப்பார் சார்? வாசிப்பாப்புல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வெளிநாட்டு பயணத்தில் கையெழுத்திடப்பட்ட 15,516 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்களில் 89% அதாவது 13,815 கோடிக்கான முதலீடுகள் விரிவாக்க திட்டங்களுக்கானவை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கு, அதை விரிவாக்கம் பண்ணுறோம், அவ்வளோதான். அதை எங்கேருந்து பண்ணலாம்? இங்கேருந்து பண்ணலாம். செக்ரட்டரியேட்டுக்கு அந்த அதிகாரி கூப்பிட்டு அங்கேயே பண்ணிடலாம். இவற்றை தமிழ்நாட்டில் இருந்தே ஈர்த்திருக்க முடியும். நான் சொல்ல, அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிக்கிறார். என்னால் பாருங்க, அப்பா கூட சண்டை போட்டு இருக்க வேண்டியது, தேவையில்லாமல் டெய்லி எதாவது பண்ணுகிறாப்புல, அடங்க மாட்டேங்கிறாப்புல. பிஆருக்கு போனால் சாதி வாரி கணக்கெடுப்புன்றாரு, இங்கே வந்து இதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி ஏற்கனவே விரிவாக்கம் இங்கே இருந்தால் பண்ணியிருக்கலாம் அப்படின்றாரு அன்புமணி ராமதாஸ். அதான் சொல்கிறேன், இறக்கமே இல்லை. இறக்கம் இல்லையா உனக்கு? சார் அது உடனே வர சொல்லி திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறதுல கூட உனக்கு இறக்கம் இல்லையா? ஐயா ராமதாஸ் அவரும் அவர் பங்கு இறக்கமே இல்லாதவர்கள். நான் சொல்றது சார். ஆனால் ஸ்டைலிஷான முதல்வர்ன்ற அவ்வளோ அழகா இருக்காருங்க. இந்த 53 72 வயசு ஜம்முனுங்கிறாரா, ஸ்லிம்மா அந்த கோட்டு சூட்லாம் பார்த்தா கோட்டையன் என்ன படம், வேட்டையன் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிறாரு. அதே ஸ்டைலில் ஜெயிலர் கண்ணாடி ஸ்டைலாக இருக்கிறாப்புல. கார்லாம் கூட ஓட்டி பார்த்தாருங்க சார். அவர் கார் ஓட்டுவார். அவர் கார் ஓட்டுவார். மியூசியமில் அந்த காரில் ஏறி ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தாருங்க சார். ஃபோட்டோ ஷூட் எடுத்தாரா ஓட்டினாரா? ஃபோட்டோ ஷூட் எடுத்தாரு சார். இல்லை கார் ஓட்டுவார். இப்போ ஓட்டுறதில்ல, அப்போ ஓட்டுவார். அதனால்
வேற என்னங்க போனால் என்டர்டெயின்மெண்ட் வெளிநாட்டுக்கு போனால் அதெல்லாம் சுற்றி கித்தி பார்த்து ஹோட்டலில் போய் மசால் தோசை இட்லி விற்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கின்னு அப்புறம் அந்த என்னது தமிழ் கனவு இந்த வார்த்தைலாம் எங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. தமிழ் கனவு, கனவு தமிழ், கனவு காணுங்கள் கலாம். ஆனால் இதுக்குனே கண்டுபிடிச்சி வைப்பானுங்க போல. திராவிட மாடல், உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றிணைவோம் வா, இந்த மாதிரி தமிழ் கனவு இப்படி சொல்லி சொல்லியே 50 வருஷம் ஓட்டாங்க ஆட்சி பிடிச்சி திராவிட கட்சிகள். என்ன பண்றது சார்? ஆனா என்னதான் நம்ம 50 வருஷம் 70 வருஷம் பழமையை சொன்னாலும் அவர் ட்ரெண்டிங்கா மாறிட்டாரு அதுக்குள்ள சார். இப்ப இருக்க கோட்டு சூட்டு போட்டதை சொல்றீங்களா? ஆமா சார், கோட்டு சூட்டு போடுது. அது கோட்டு சூட்டு 200-300 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிறது தானேங்க. நீங்க இப்ப பாக்குறீங்க நம்ம முதல்வருங்க, அது இப்போ ஐரோப்பியர்கள் உடை தானே. அது என்ன ட்ரெண்டிங்காக மாற? ஜெயிலருக்கு கண்ணாடி வேணா சொல்லுங்க ட்ரெண்டிங்காக மாற்றிட்டு வர்றாரு. வேற என்ன ஜாலியாக அப்படியே பொம்மை மாதிரி வச்சுனுக்கிறாங்க. சார் இப்படி போகிறீங்க சார், வரீங்க சார், அப்படி உட்காருறீங்க சார், அப்படி வர்றீங்க சார். அதில் ஒன்று தான் அந்த பெரியார் படம் தரப்பு. ஜாலியாக ஒரு போட்டுமே, ஜாலியாக சுற்றுலா. சரி, இன்னொன்று சார், இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணும்போது தான் அவர் வந்து நான் வெளிநாடு போயிட்டு வந்த பயணத்தை வச்சு பல பேர் வந்து என் மேல அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார். பொறாம இருக்காதா? ஜாலியாக கோட் சூட்லாம் போட்டுன்னு அங்கே இருக்கிற ஹோட்டலில் போய் மசால் தோசை சாப்பிட்டுக்கின்னு ஒய்ஃபை கூட கூட்டுக்குன்னு அப்படி போகிறது பொறாமை தானே இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. உனக்கு பொறாமை அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தான் சார். அவர் சொல்லக்கூடிய அந்த சிலர் யார் சார்? எடப்பாடி கூட பொறாம இருக்கும். பாடுறா எப்படி ஸ்லிம் ஆகுறாரு, நம்ம பாடுறா இப்படிக்கிறோம், கோட் சூட்லாம் போட்டால் வேட்டையன் ரஜினி அந்த மாதிரியே இருக்கிறாருன்னு கூட பொறாமப்பட்டுடலாம். இதெல்லாம் மேட்றாங்க. ஏங்க காமராஜர் பார்த்தா முக்கா சட்டை போட்டுக்கின்னு நம்ம ஊருக்கார மாதிரி இருப்பாப்புல. எவ்வளோ விஷயங்கள் பண்ணார். எம்ஜிஆர் எவ்வளோ விஷயங்கள், அண்ணா, ஜெயலலிதா மாதிரி. என் கலைஞர் நான் இதாக பண்ணார். அவரும் கோட்டு சூட்லாம் போட்டு போனார். அவரு இங்கேருந்து அவர் இன்னும் இவருக்கு அப்பா, அவருக்கு அப்பா தானே. வரும்போது சாரை தோண்டி வச்சு ராஜேந்திர சோழன் மாதிரி இதெல்லாம் பண்ணி இப்போ என்ன சீன்லாம் போட்டார். கொஞ்ச நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதெல்லாம் விட்டுட்டார். ரெடி இவரும் அதே மாதிரி பண்ணியிருப்பார். வந்தோடனே சாரை தோண்டி அது இதுன்னு. இப்போலாம் அதை கிண்டலுக்குரிய விஷயம்ல, அதனால் விட்டாங்க. ஓகே சார், முதல்வர் வந்து ஒரு படத்தை வந்து எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருந்தார் சார். அதாவது அம்பேத்கர் தங்கியிருந்தால் அந்த விடுதியில் போயிட்டு அந்த வீட்டில் போயிட்டு ஒரு படம் எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றா இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது. பெரியார் நாயக்கர்னு போட்டு சர்ச்சைக்குரிய விதம். நாயக்கர் தானே, இல்லை பெரியாருக்கே சாதி பேரா அப்படின்ற மாதிரி. ஆமாம், அவங்க போட்டுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அங்கே வச்சுருந்தவங்க யார் வச்சாங்கன்னு தெரியலையே. ஓகே, அவங்களுக்கு ராமசாமி நாயக்கர் ஏன் அவரே போட்டு தானே இருந்தார் பெரியார். அப்புறமா தான் விட்டார். அப்புறம் நான் எப்படி சொல்லுவாங்க, நாயகர், முதலியார், நாயுடுகாரு இப்படி தான் ஓடும். யாரையும் பேர் சொல்லிடலாம். ராஜகோபால் ஆச்சாரி, ஆச்சாரியாரே இப்படி தானே பேர்லாம். அப்புறம் ஒரு கட்டத்தில் மாறிச்சு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பெரியார் வந்து அவர் கொள்கையில் உறுதியாக இருந்தாரா, அவ்வளோதான். அவரை ராமசாமி நாயக்கர், இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு கூட இருந்தார். அவர் பக்கா மார்க்சிஸ்ட் அவர். ஆனால் அவர் பேர் நம்பூதிரி பாட்டுன்னு பழகிட்டதுனால எல்லாருமே அவரை நம்பூதிரி பாட்டுன்ற ஜாதி, சுர்ஜித்ன்றது ஜாதி பேர். ஓகே, அப்போ நான் ஜாதி பேரை சுற்றி நான் சொல்கிறது. அவங்க அந்த கொள்கையை கடைப்பிடிச்சாங்களான்றதான் கணக்கு. ஒருத்தன் முஸ்லீம் பேரில் இருப்பான், அவன் முஸ்லீமாக அந்த இது மதத்தை பின்பற்றிட்டு இருந்தால் ஓகே, பின்பற்றாதவனும் இருப்பான்ல, அதுக்காக நீ முஸ்லீம் பேர் வச்சுருந்தான். என்னெல்லாம் ஆரம்ப காலத்தில் நம்ம நண்பர்கள், ஆர்எஸ்எஸ் நண்பர்கள், இந்து முன்னணி நண்பர்கள்லாம், நீ தமிழன் தானே, எதுக்கு முத்தலிப்னு பேர் வச்சுக்கிற, அரேபியா பேர் வச்சுக்கிறேன்னு கேட்டாங்க. ஏய், நான் பிறந்தது ஒரு முஸ்லீம் பெற்றோர்களுக்கு, அவங்க பிறப்பால முஸ்லீம்னால அந்த பேர் வச்சுக்கிறாங்க. கூப்பிட்றதுக்கு ஒரு பேர், இதில் என்ன அரபி தமிழ்னு வச்சுக்கிறது. நான் ஏன் போலித்தனமாக வாழணும்? நான் எப்படி இருக்கேன்னு பாரு, நீ என் பேரை வச்சு நீ அதுக்கு பின்னாடி போய் டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பேசணும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஜாதி பேர் வச்சுக்கிறது. அதெல்லாம் பெரியார் எப்படி இருந்தார்? பெரியாராக தானே இருந்தார். அப்புறம் என்ன? ஓகே, இதெல்லாம் சில்லறத்தனமான விஷயம். ஓகே சார். சார், சொந்த முதலீட்டுக்காக இந்த மாதிரி ஜெர்மனுக்கும் தமிழ்நாட்டு முதலீட்டுக்குன்னா சொந்த முதலீட்டுக்காக போனாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சிக்கிறாரு. சுயமரியாதை கொள்கையை முதலீட்டை சேர்த்து வைத்துள்ளேன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு சார். சுயமரியாதை கொள்கையும் சேர்த்துட்டு வரோமா? சுயமரியாதை கொள்கை மூலமாக ஈர்த்து வந்தேன் முதலீட்டைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார். அவங்க ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா சொல்லுங்க, அதை மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு புரியல. சுயமரியாதை கொள்கைகளை முதலீடு செய்து வந்திருப்பதாக முதல்வர் சொல்லியிருக்காரு. சுயமரியாதை கொள்கைகளே அங்க போய் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓ, அப்ப அங்க இருக்கிறவங்கலாம் சுயமரியாதை இல்லாம இருந்துக்கிறான். இவங்களால இவர் ஜெர்மனுக்கும் பிரிட்டனுக்கும் போனோம்னா அங்க இருக்கிறவங்களாம் இப்ப சுயமரியாதைக்காரங்களா மாட்டாங்க. அப்போ அம்பேத்கர் பெரியார் படத்தெல்லாம் எதுக்கு மாட்டி வச்சுக்கிறாங்க? என்னமோ தலைவர் அது எழுதிக்கிறான், அப்படியே படிச்சுன்னு அப்படியே வாட்சிருங்க தலைவரான் இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டுருந்தா தெரியாது, எழுதுனவனுக்கும் தெரியாது, சொன்னவருக்கும் தெரியாது. சுயமரியாதை கொள்கைகளை அங்கே போய் முதலீட்டு பண்ணிட்டு வந்துக்கிறாங்க.
சொந்த முதலீட்டுக்காக போல, சுயமரியாதை முதலீட்டுக்காக போனேன். சுயமரியாதை முதலீடு. பென்னி குக்கி ஃபேமிலி வந்து சுயமரியாதை இல்லாமல் இருந்தது. அது சுயமரியாதை கற்றுக் கொடுத்துருவோம்டாப்புல. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்தவனே சுயமரியாதை கிடையாது. ஃபோட்டோ திறந்து அங்கே போய் முதலீடு பண்ணிட்டாரு. வேற எங்க? அது எந்த கம்பெனின்னு சொல்லலாம்ல. இந்த கம்பெனியில் நான் சுயமரியாதையை முதலீடு செய்து விட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ டாலர் அது? சுயமரியாதை எவ்வளோ டாலர் விற்கிது? சொல்ல இல்லை, எந்த கம்பெனியில் முதலீடு பண்ணால் சொல்ல. எந்த நாட்டிலையும் சொன்னாரா? 2 நாட்டுக்கு போனாருங்க. எந்த நாட்டில்? இப்போ தோசை சாப்பிட போனார். அங்கே ஏதாவது முதலீடு? இப்போ எத்தனை தோசை? 3 தோசைங்க, அப்புறம் 2 இட்லி, வடை எல்லாம். இந்த சுயமரியாதை வச்சுக்கோ அப்படின்னு ஏதாவது முதலீடு பண்ணிட்டு வந்தாரா? உன் ஹோட்டலில் எவ்வளோப்பா ஷேரு? இது இவ்வளோ பவுண்டு ஷேருங்க. சரி, நான் இத்தனை பவுண்டு ஷேருக்கு சுயமரியாதை முதலீடு பண்ணுறேன், எனக்கு பங்கு கொடுத்துரு, ஷேர் கொடுத்துருங்க. நான் என்ன டாலரா பவுண்டா? என்னது இது சுயமரியாதைன்றது? கொள்கை சார், கொள்கை. அதான் அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு இருக்கா சுயமரியாதை கொள்கை? சார் திமுக இல்லைங்களா சார்? இருக்கா? காலில் விடுறதுல என்னது சுயமரியாதை வருமா? கோயில் வேலை போகிறது தமிழ் நம்ம மாநாடு, தமிழ் முருகன் மாநாடு, அது எதில் வருது? சுயமரியாதையில் வருதா? அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு எதில் வருது? ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயம் வெளியிட்டது எதில் வருது? சரி விடுவா. வேற சார் செங்கோட்டையன் விஷயம் சார், டெல்லிக்கு போயிருக்காரு சார். செங்கோட்டையன் யாரை சந்திக்க காத்திருக்கிறார்? டெல்லிக்கு போனாரா? ஹரித்வாருக்கு போனாரா? சார் டெல்லிக்கு தான் சார் போயிருக்காரு. ஏன் அந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க? அவர் பாலராமரை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. டெல்லின்னு எப்படி சொல்லுவீங்க? டெல்லியில் தான் சார் முகாமிட்டிருக்காரு. டெல்லியில் முகாமிட்டிருக்காரா? முகாமிட்டுப்பது என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த காலத்தில் குதிரைப்படை எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல தங்கி டென்ட் கொட்டை எல்லாம் அடிச்சுட்டு அங்கே உட்காருவாங்க. அதுக்கு பேர் தான் முகாமிடுவது. ஓகே, இதுக்கு என்ன இது முகாமிடுவார்? சரி, டெல்லிக்கு போனார், என்ன பண்ண போகிறாரு? தான் சார் யாரை சந்திக்க காத்திருக்கிறார்? செங்கோட்டையிட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க. இவர் பலராமரா? பாலராமரை பார்க்க போயிருக்காரு. அது வேற ஒரு ரிப்போர்ட்டர், நீங்கள் ராமரை சந்திக்க போயிருக்கீங்க. அவர் கடவுளையா? அவர் பார்க்க போறேங்க, கடவுள்கிட்ட வேண்ட போறேன்னு. ஓ அப்படியா? இந்த லட்சம் தான் நம்ம ரிப்போர்ட்டர். எது சொன்னாலும் ஏதாவது கேட்டுருணும். ராமரை பார்க்க போறேன் அயோத்திக்குன்றாங்க. இது ஹரித்வாருக்குங்க. உடனே ராமரை சந்திக்க போறீங்க, கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தான் ஆரம்பிச்சிருப்பான். அதுக்குள்ளே இவர் பட்டுன்னு சொல்லிட்டாரு, அது கடவுளையா அப்படின்ட்டாரு. ஓ கடவுளா அப்படின்னு நசமா நடந்தது. அவ்வளோ லட்சத்துல தான் நம்ம பத்திரிகையாளர் இருக்கான். அப்பா இவன் என்ன பண்றான் கேட்கறான், தலைவரை ஹரித்வார் எப்படி போனோம்? இப்படியே போனோம், நாக்பூர் போய் அப்படியே போய் இதுக்கு போனோம், டெல்லி வழியா அப்படியே போனோம். அப்போ டெல்லி போறான்னு போட்டுக்க தலைவரை. டெல்லியில் ரகசிய முகாம், அமித்ஷாவுடன் சந்திப்பா, அண்ணாமலையும் போனாரா அப்படின்னு. இது எதுவுமே என்ன பண்ணாலும் அட்டகத்தி வச்சு சட்டை போட முடியுமா? முடியாது சார். அவ்வளோதான். இந்த அட்டகத்திக்கு ஆப்ரேஷன் வந்து பின்னாடி அண்ணாமலை. இந்த அட்டகத்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஓரணியில் இணைவோம். இப்போ இவங்க அதை எடுத்துக்கினாங்க, அவங்கள்ட்ட இவங்க பிடிக்கினாங்க. ஓரணியில் நாம் இணைவோம் அப்படின்றாங்க. ஒன்றிணைவோம் வா, அதுவும் அவங்க தானே, உருப்படாமல் போ. அப்போ ஒன்றிணைவோம் வான்னு சொல்லி யாரை கூப்பிடுறாங்க? நம்ம வந்து எல்லாம் ஒன்றிணைவோம். எடப்பாடி தான் தடுக்கிறான்றாங்க. சரி, நீ எல்லாம் வெளியே வந்திய, நீ எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்டா, ஒன்றிணைஞ்சிருக்கியா? இல்லை. டிடிவியும் சசிகலாவும் ஒன்னா தான் வெளியே தோத்துனாங்க. அவன் தாம்மா பாவம் அங்கே ஜெயிலில் இருந்தாங்க. இவர் இங்கே தனியாக கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த அம்மா வெளியே வந்தோன்னா இவர் பண்ண கூத்தெல்லாம் பார்த்துட்டு கிட்டே வரதுன்ட்டாங்க. கரெக்டா? அங்கே எங்கேயா ஒன்றிணைஞ்சாங்களா? இல்லை. ஓபிஎஸ்ஸை வெளியே தோத்துனாங்க. போனவுடனே டிடிவி கூப்பிட்டு வானே, இந்த அநியாயம் பண்ணிட்டாங்க, நீ எனக்கு தான் துரோகம் பண்ணணும்னு பார்த்தா எடப்பாடிக்கும் துரோகம் பண்ணிட்டேன். சரி விடு, நீ வானே, நம்ம கட்சியில் உனக்கு ஒரு போஸ்டிங் போட்டு தரேன்னு ஏதாவது சேர்த்தாங்களா? இல்லை. டிடிவி கூட ஒரு 18-20 எம்எல்ஏ போனாங்களா? கொஞ்சம் பேர் மறுபடி அதிமுக வந்தாங்க. செந்தில் பாலாஜி தலை திருகி ஓடி திமுக போனார். அப்புறம் வெற்றிவேலு கண்ணாபெல்லாம் திட்டிட்டு போனார், இருக்கிற காசெல்லாம் செலவழிக்க வைக்கிறேன்ட்டு வெளியே போனார், செத்தே போயிட்டார். இப்படி பல பேர் அவர் விட்டு போயிட்டாங்க. அவங்களாம் போட்டு நினைஞ்சிருக்காங்களா? இல்லை. புகழேந்தி அப்படியா கேட்டால் வண்டோடையாக திட்டுவார் புகழேந்தி. அவரும் இன்னைக்கு டிடிவி ஒன்றா இருக்காங்களா? இல்லை. கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் தொத்தி விட்டாங்க, அவரு இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்களா? இப்போ ஒன்றா இல்லாத இவங்க எல்லாம் சேர்ந்து வா ஒன்றா இருக்கலான்னு கூப்பிட்டாருன்னா நியாயம். சரி, யாருங்க ஒன்றிணைய சொல்கிறீங்கன்னு கேட்குறோம் ரிப்போர்ட்டருங்க. யார் சொல்கிறீங்க? முத்துசாமியா, ஜெகத் ரட்சகனா, ஏவா வேலுவா, ராஜகண்ணப்பனா, இவங்களாம் தானே போனாங்க அதிமுக. செந்தில் பாலாஜியா, இந்த தங்கத்தமிழ் செல்வனா, செல்வ கணபதியா, அனிதா ராதாகிருஷ்ணனா, ரகுபதியா, இல்லை நேற்று போன அனுராஜாவா, மைத்ரேனா, யாரை ஒருங்கிணைக்க சொல்கிற?
வருவாங்க அவங்களா கேட்டா எடப்பாடிக்கு தெரியும். எடப்பாடிக்கு தெரிஞ்சா நீ ஏன் வெளியே வந்து சொல்லுங்கிற? உள்ளே அவர் தான் தெரியும், அவர் பார்த்துக்க போறாரு சார். ஆனால் அவர் ஒருத்தர் மட்டும் தான் குறி வச்சு சொன்னாது போல இருந்துச்சு சார் செங்கோட்டையன். அதாவது கட்சி பொறுப்பு இருந்து வேணான்னு சொல்றவர்கள் நம்ம ஒன்றிணைக்கணும். யார் அவரு? ஓபிஎஸ். அவரு கட்சி பொறுப்பு வேணான்றாரா? வெட்டி போட்டுருவாரு. அவர் அலையிறது சுத்தின்றது அதுதான் சார். எந்த பொறுப்பும் வேணா, நான் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து வந்துடுறேன். நான் இப்போ சீரியஸாக சொல்கிறேன். ஓபிஎஸ் இல்லாத தொல்லைலாம் கொடுக்குறாரு. பொதுச் செயலாளராக மறுபடியும் மாற்றுவோம், ஒருத்தரே பொதுச் செயலாளர் இருப்போம், அந்த மாதிரி மாநாடு கொண்டு போகிறோம் அப்படின்னு, பொதுக்குழு கூட்ட போகிறோம் அப்படின்றப்போ முடியவே முடியாது, நான் தான் பொதுச் செயலாளர்னு ஆரம்பிக்கிறார். நீங்கள் பொதுச் செயலாளர் ஒன்றுமே இல்லைங்க, கட்சியை கொண்டு போய் அடகு வச்சிருக்கீங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட முதல்வர் பதவி கொடுத்து சசிகலா பட்ட பாடு தெரியும், நீ எங்கே கொண்டு போய் அடகு வச்சேன்னு. அதனால தான் உன்னை தொத்தி விட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ நீ இந்த கட்சி வேணும், நீ என்ன கதின்னு தெரியும். உன்னை கொண்டு வந்ததே பிஜேபி தான் உள்ள. ஒரு கட்சி தலைவரை இன்னொரு கட்சி கொண்டு வந்து உள்ள திணிக்குது, இவரை வச்சுக்கங்கன்னு. கரெக்டா? அப்படிதானே வந்தார். அப்படிப்பட்டவர் எப்படி போய் ஆக்குவாங்க? அது நீ உள்ள இருந்துட்டு படாத பாடுபடுத்துங்க. அதனால முடியாது. வேணா ஒன்று செய்கிறோம், 2ஆம் கட்ட தலைவர் பதவி தரோம், அதாவது பொது பொருளாளரோ இல்லை வேறு ஏதாவது இருந்துக்குங்க அப்படின்னு சிவி சண்முகம் இன்னும் 2 முன்னாள் அமைச்சர்கள் அவர் வீட்டில் போய் 2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. இந்தா வரேன் அந்த வரேன்னு கடைசி வரைக்கும். அதெல்லாம் முடியவே முடியாதுன்றார். அதற்கு பிறகுதான் இவர்கள் பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவைத்தலைவரை நியமிக்கணும். ஏன்னா மதுசூதன் இறந்துட்டார். இவர் தமிழ்மகன் ஹுசேனை அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு தொல்லலாம் கொடுக்குறாரு. அப்புறம் பேசி ஒத்துக்கிறாங்க. அப்புறம் பொதுக்குழு கூட்டிக்கலாம், இந்த மாதிரிலாம் கொண்டு போகலான்றாங்க. சரி ரைட்னு இவர் வந்து உட்கார்றாரு பொதுக்குழுவில். அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து முடித்தோடனே பொதுக்குழு முடிச்சுக்கிறோம், அடுத்த பொதுக்குழு மற்ற தீர்மானம் அடுத்த பொதுக்குழுன்னு முடிச்சு விட்டாப்புல சிவி சண்முகம். செம காண்டாடுது இவருக்கு, ஓபிஎஸ்க்கு. நேராக போய் கேஸ் போடுறாரு, அடுத்த பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்றாரு. கட்சி ஏன் கூட்டக்கூடாதுன்னா முறைப்படி இவங்க 15 நாளைக்கு முன்னாடி கூப்பிடலாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பொதுக்குழுக்கும் அந்த பொதுக்குழுக்குமே 28 நாள் வித்தியாசம் இருந்தது, நாங்கள் அப்போவே அறிவிச்சிட்டோம். 15 நாள் முன்னாடி எல்லாருக்கும் முறைப்படி அனுப்பிச்சிருக்கோம். அனுப்புகிறவருக்கே தகுதி இல்லை. யாருக்கு தகுதி இல்லை? தமிழ்மகன் ஹுசேனுக்கு தகுதி இல்லைன்னு கோர்ட்டில். தமிழ்மகன் ஹுசேன் முறைப்படி பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைத்தலைவர், அவர் தான் அனுப்பணும். அப்போ அவருக்கு தகுதி இருக்குது, முறைப்படி தேர்ந்தெடுத்தாங்க, இவரும் தான் உட்காந்து தேர்ந்தெடுத்தாருன்றாங்க. இல்லை நான் நம்பாதீங்க, பொய்ன்றாரு. நீ தான் உட்காந்து எந்த மாதிரி விஷயம் காமிக்கிறாங்க. ஆமாம், தேர்ந்தெடுத்தியா, தீர்மானம் நிறைவேறிச்சு, அது வரைக்கும் உட்காந்துந்தியா? உட்காந்துங்க. அப்புறம் என்ன நடந்தது? பொதுக்குழுவை இன்னைக்கு முடிச்சிக்கலாம், அடுத்த பொதுக்குழுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? தேர்ந்தெடுத்துட்டல, அவர் தான் அவைத்தலைவர் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிடுது. அவர் முறைப்படி எல்லாரையும் கூப்பிடணும். ஏங்க ஓபிஎஸ்ஸையும் கூப்பிடணும், அவங்க ஆளுங்களையும் கூப்பிடணும், அயோக்கியத்தனம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட் நான் கண்காணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. பொதுக்குழு எங்கே நடந்தது? ஸ்ரீவாரி. இவர் எங்கே போனார்? ராயப்பேட்டா. என்ன பண்ணார்? உள்ள வந்து ஆட்சின்னு வரைக்கும் இந்த வேலைலாம் பண்ணார். அப்போ பொதுக்குழு நாங்கள் நடந்துச்சு, இந்த கேப்லேயே நடந்துச்சு. 2000 சில்லற பேருக்கு மேலே எடப்பாடியை பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க. இவ்வளோ இதுவும் காரணம் இவர் தான். அப்புறமா அந்த பொதுக்குழு செயலாளர்லாம் போனார், எங்கெங்கேயோ போனார், உச்சநீதிமன்றம் போனார். அங்கேயும் சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே அடுத்து நம்ம ஐநா சபைக்கு போகலாமான்னாரு தலைவர். ஐநா சபைலாம் இது கிடையாது, இந்தியாவுக்கு கிடையாது, அது வேற அப்படின்னு. அப்படியா, வேற ஏதாவது கோர்ட்டுக்குதா அப்படின்னாரு. ஒன்றும் கிடையாது, லாஸ்ட்டு தான் ஃபைனல், தொத்தி விட்டாங்க, போயிடுன்ட்டாங்க, வந்துட்டார். இதான் நடந்தது. இப்போ வந்துட்டு எந்த பதவி கொடுத்தாலும் பதவியே கொடுக்காட்டினாலும், பதவியே விரும்பாதவர் பதவியே கொடுக்காட்டினாலும் நீ அதிமுகவில் என்ன அர்த்தம்? எதுக்கு நீ அதிமுகவில் வர? எதுக்கு? நீ ரெட்டையிலே எடுத்து போட்டி போட்டாது, ரெட்டையிலேயே முடக்குவதற்கு இப்போ மனு கொடுத்து வச்சிருக்கீங்க. உண்டா இல்லையா? அப்புறம் சரி, இன்னொன்று சரி, இவரை எல்லாரும் ஒன்றிணைவோம் வான்னு கூப்பிட்டுட்டு, ஆனால் டிடிவி வந்து இப்பவும் பேசுறாரு, நாங்கள் இபிஎஸ்க்கு எதிராக தான் கட்சியை ஆரம்பிச்சோம், ஆனா வந்து அவரையே நாங்க எப்படி முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாரு. இன்னொரு விஷயமும் சொல்றாரு, அண்ணாமலை கையாண்ட அளவுக்கு இப்ப நயனா நாகேந்திரன் கூட்டணியே கையாளல. தனித்தனியா பிரிச்சுக்கணும். அது ஒரு காண்டு, இது ஒரு காண்டுன்னு தனித்தனியா பிரிச்சுக்கணும். இந்த காண்டு ஏன் வந்துச்சுன்னா, இவர் பார்த்து வந்தாலும் எடப்பாடிலாம் அவர் வந்து இன்னைக்கு பொதுச்செயலாளர் இருக்காரு அப்படின்னு ஒரு கோபம். இன்னொரு கோபம் என்னன்னா, எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றாருல, இதே ஆளு 2021 தேர்தலில் நான் கூட நிற்கல, எங்கள் ஆளுங்களும் நிற்க வைங்க, ரெட்டையிலே நிற்கிட்டோம், நான் ஏற்றுக்க தயார்னு பகிரங்கமாக அறிக்கை விட்டவர். அப்போ எடப்பாடி தானே முதலமைச்சர் வேட்பாளர்.
அப்போ மட்டும் எந்த கேள்வி வச்சிங்க, கோரிக்கை வச்சிங்க? சரி, அது வேணாம். இவருக்கு என்னன்னா வரதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ராமரை பார்க்க போறோம்னா, சார் ராமரை பார்க்குறீங்களா, வேற எதாவது கூட்டு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் முன்னாடிக்கிறான். அப்போ எப்படி யோசிப்பான்? பழைய விஷயம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும்ல. ஆமாம் சார், கனெக்ட் பண்ணாதான் பதில் வரும். ஏழி நைட்டு இவங்க தூங்கினுக்குதே ஏதாவது கேட்டிருக்காங்களா? இப்போ நான் சொன்னதெல்லாம் அதை கேட்குறாங்களா? ஏப்பா நீ எடப்பாடி ஏற்றுக்கலப்பா, 2021 நீ என்ன பண்ண? நான் கூட நிற்கல, எங்கள் ஆளுகளை நிற்க வைங்க, ரெட்டை இலையிலே நிற்கிட்டோம். அறிக்கை விட்டியா இல்லையா? அன்னைக்கு வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அவர் தான் ஒன்றும் ஒதுக்குனாரு, நான் சேர்த்துக்க மாட்டேன் டிடிவி அப்படின்னு அமித்ஷா சொன்னாரா இல்லையா? நாங்கள் சொல்லியும் சேர்க்கவில்லை, சேர்த்திருந்தா ஒரு 20 சீட்டு கிடைச்சிருக்கோம். குருமூர்த்தி சொன்னாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு யார் சேர்க்கடா? நீங்க என்ன பண்ணீங்க? எடப்பாடி முதலமைச்சர் இருந்தாலும் பரவாயில்ல எங்க சேர்த்துங்கன்னு கேட்டீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? சரி, அதை விட்டுருங்க. என்டிஏல இருந்து நான் விலகிறதுக்கு காரணம் எடப்பாடி முதலமைச்சர்னால தான் நாங்கள் விலகிறோன்றாரு இன்னைக்கு. கரெக்டா? என்டிஏ ஃபார்ம் ஆனது ஏப்ரல் மாதம். ஆமாம், 5 மாதம் என்ன பண்ணியிருந்தாரு சார்? நடுவில் கூட ஒரு தடவை சொன்னார் சார், இந்த மாதிரி எடப்பாடி தான் முதல்வராக இருப்பாரு அப்படின்னு சொன்னார். அது நான் அதை அடுத்தது வரேன். முதல்ல ஏப்ரல்லேருந்து வருவோம். ஓகே சார். நீ டப்புன்னு ஜூலை மாதம் வந்துடுறீங்க, ஏப்ரல் வருவோம். ஏப்ரல் என்ன பண்ணிருக்கணும்? ஏய் அமித்ஷாஜி கியாஜி கடுக்குன்னு ஒன்று செஞ்சிட்டீங்க, என் தலைவன் அண்ணாமலை கூட தெரியல, அவர் வெங்காயம் எங்கன்னு ஊட்டினுக்கிறாப்புல. சரி சேர்ந்தீங்க, யார் முதலமைச்சர்? அதிமுக இருந்தால் முதலமைச்சர், அதிமுக முதலமைச்சர்னா எடப்பாடி தானே. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அப்படின்னா நான் என்டிஏல இல்லை, நான் வெளியே போகிறேன் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. இல்லையா, அமித்ஷாஜிட்ட கூட கேட்க வேணாம், நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு அறிக்கை, நாங்கள் இவ்வளோ நாளாக என்டிஏல இருந்தோம், இப்போ இவர்கள் அங்கே சேர்றாங்க, அங்கே சேர்ந்து அந்த தேர்தலில் எடப்பாடி தான் முதல்வராக நிற்கப் போகிறார். இது ஒரு இந்த விஷயம். எடப்பாடியை முதல்வராக்குவது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதனால் என்டிஏ விட்டு நான் வெளியேறுகிறேன் சொல்லிருக்கணுமா வேணாவா? போன வாரம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அவர் தான் முதல்வர், என்டிஏவில் நான் இருக்கிறேன், திமுக வீழ்த்தவன் என்பதுதான் எங்கள் லட்சியம் சொன்னீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார், அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். இதை சொல்றதுனால நான் விஜய் கட்சிக்கு போடுவேன்னா முடிவு பண்ணாதீங்க. நான் என்டிஏவில் தான் இருக்கேன், நான் என்டிஏவில் இருக்கேன்னா இல்லையான்னு நைனார்ட்ட போய் கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. சொன்னாரா? சொன்னார். அதுக்கப்புறம் இந்த செங்கோட்டையை மாற்றம் வந்தோன்னா அப்படியே தலைக்கீழ பூனை குட்டிகள்லாம் வெளியே வந்துச்சு. இவர் யார் டீமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை 2021 பிரச்சனை பண்ணி 2024 பிரியும் பொழுது, 2023 பீரியட்ல பிரியும் பொழுது டிடிவி கையில தான் தலைமையின் கீழே அதிமுக வரும்னு அண்ணாமலை சொன்னார். அவர் அமமுக வச்சுருக்கிறாரு, அவர் தலைமையில் எப்படி அதிமுக வரும்? வேற கட்சி தலைவர் வைகோ தலைமையில் தான் திமுக வரும் அப்படின்னு சொன்னா அவன் சிரிக்க மாட்டான். யோ அவரே மதிமுகன்னு ஒரு கட்சி வச்சு ஓட்டுங்கிறார், கம்பெனி வச்சுக்கின்னு சேர்மன் அவரும் எம்டி அவர் கொள்ளையும் வேற எவனாவது தலை ஆட்டினாலும் அவனை கட்சி விட்டு வெளியே போய் பண்ணுகிறாப்புல. அவரை கொண்டு வந்து திமுக அவர் கீழே வரும்னா என்ன காமெடி பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. இந்த இவர் தலைவர் சொன்னார்ல அண்ணாமலை, அப்ப இவர்களாம் கூட்டாளிகள் தானே, ஓபிஎஸ் சொல்லவே தேவையில்ல, இவங்களோடய சுத்திக்கினே அப்படி இப்படின்னு. அப்ப இந்த கூட்டாளிகள் தான் இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, அண்ணாமலைக்கு நயினார் நாகேந்திரன் வந்தது பிரச்சனை. நாளைக்கே என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளு விஜய் காலை பிடிச்சி வாரி போட்டாரு வச்சுக்கோங்க, திமுக காலை பிடிச்சி வாரி போட்டாரு, அது சாதகமாக என்டிஏக்கு முடியுது, அவங்க ஆட்சியை பிடிச்சிடறாங்கன்னா நயினாருக்கு நல்ல பேர் கிடைக்குமா கிடைக்காது? ஒரு 30 எம்எல்ஏ சீட்டு கேட்டு அதில் ஒரு 20 ஜெயிச்சிட்டாங்க, அதில் 10 ஜெயிக்கிறாங்க. ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு தானே, 4லேருந்து 10 நயினாருக்கு பெருமையா இல்லையா? அப்போ என்ன ஆகும்? இதை போய் நம்ம என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், டிஎம்கே அசைன்மெண்ட்டில் என்னென்னவோ பண்ணோம், இவர் நயினார் வந்து கெடுத்து விட்டாருன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த கோவம் அண்ணாமலைக்கு. டிடிவிக்கு என்ன கோவம்? நயினார் நம்ம கம்பெனியில் நம்ம பார்த்து அமைச்சராகி விட்டோம், இன்றைக்கி இவர் வேற ஒரு கம்பெனியில் சிஇஓ ஆகிறாரு, நியாயம் கோமரமாக வராது. அந்த கோபம் தான் அவருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது எதையுமே ஒத்து வராது. ஏன்னா துரோகின்னு எடப்பாடியை சொல்கிறாரு. எடப்பாடி வர்றதுக்கு காரணமாக இருந்தது ஓபிஎஸ் உடைய துரோகம். ஓபிஎஸ்ஸை முதல்வராக்கி நீ பார்த்துக்கோ நான் போச்சலாக இருக்கேன்னு கொண்டு போகிற நேரத்தில் இவர் இன்னொருத்தர் கைப்பாவையாக மாறும்பொழுது தான் கண்டுபிடிச்சி ஓபிஎஸ்ஸை ராஜினாமா பண்ண சொல்லி சசிகலா முதல்வர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு பிறகு அந்த கேஸ் உயிர் பெறுது, திடீர்னு உயிர் பெறுது, இவங்க உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேட்டா நான் பார்த்துக்கிறேன்டான்ட்டு தான் எடப்பாடி கொண்டு வராங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக அமைஞ்சது யார்? ஓபிஎஸ் தானே. அவரு துரோகி இல்லையா, நண்பரா. இந்த இவர்களாலேயே கொண்டு வந்த எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருந்து அந்த பார்ட்டியை ரன் பண்ணிட்டு இன்னைய வரைக்கும் அந்த பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. பிஜேபி தானே இறங்கி வந்துச்சு, இவங்க இறங்கி போலையா. ஆனால் அவர் வந்து துரோகி.
அது கூட நேற்று தான் கண்டுபிடிச்சிடறாப்புல. இவ்வளோ நாளாக எந்த ஊரில் இருந்தாருன்னு தெரியல. தெரியுதா? போன வாரம் வரைக்கும் அவர் முதல்வரானா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, திமுக வீழ்த்தப்பட வேண்டும் இப்படியே உருட்டி இருந்தவர். இப்போ என்ன இவர்கள் எல்லாம் ஒரு அசைன்மெண்ட்ல இயங்குறாங்க. இதை விட மாபெரும் தலைவர் புஷியின் தலைமையின் கீழே கூட்டணி போக போறாங்க. சார் அப்படிதான் சொல்லிருக்காங்க. இவர் டிடிவியும் சொல்லியிருக்காரு தாவேக்கான தீண்டத்தகாத கட்சியா, ஏன் அங்க போக கூடாதா அப்படின்னு கேட்டு புலம்பலாம். நல்ல விஷயம், போனா தானே தெரியும். இங்க இருந்து பாக்குற வரைக்கும் நல்லா இருக்கும், தூரத்துல பச்சையா இருக்குது, நல்லா தண்ணிக்குதுப்பா அப்படின்னு. அங்க போனாதான் தெரியும் அது பாசியா இல்ல பயிர் பச்சையான்னு. அப்படி உட்காருங்க, டிடிவியா ஆமா அப்படி உட்காருங்க 2 ஹவர் எந்திக்கவே கூடாது அப்படின்னா. அப்புறம் மேடையில் ஏற்றினா தலைவர் பத்தி மட்டும்தான் பேசுவோம், தலைவர் மீது பேசக்கூடாது. சார் அந்த 67 77 அதெல்லாம் தலைவர் பேசுவாரு, இவர் பேசுவார். அதை வச்சுனா நீங்களாம் 67 70 பேசுறீங்க, 5 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது. தலைவரால 10 நிமிஷம் பேச முடியாது, அப்ப நீங்க 5 நிமிஷம் பேசக்கூடாது. தலைவர் ஆட்சி பிடிப்பாருன்னு சொல்லிக்கணும், 4 தடவை சொல்லணும். அதை நான் எண்ணிக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ கண்டிஷன் ஓபிஎஸ் ஓகே, ஏற்கனவே எள்ளு தானே, அதனால பிரச்சனை இல்லை. எப்படி வளையணும்னு மட்டும் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சிக்கிறேன் அப்படின்னு ரைட் பார்த்துக்கலாம். இவர் கொஞ்சம் மறந்து பிடிப்பாரு, ஏன்னா கட்சிக்கு தலைவராக இருந்தவர்ல, கூட்டணி கட்சியாக போவார் சார். அவர் கூட சிஎம்மாக இருந்தவர் சார். யாரு? ஓகே சார். சிஎம்மாக இருக்கிறவங்களாம் அந்த இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல் ஷேப் தானே, அதை ஒன்றும் மாற்ற முடியாதுல்ல. அதனால இப்போவும் சேர்ல பார்த்தா நுனியில் உட்காந்து பொத்துன்னு விழுந்துடுறாராம். பழைய ஆபத்துலையே நுனியில் உட்காந்தானே ஆகும், விழுந்துருவாங்க. ஆனால் நுனியில் உட்காந்து பேலன்ஸாக உட்கார ஒரே ஆள் அவர் தான். அந்த வித்தை அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ ஓடிட்டு இருக்குது அவர் காலமும். சார் செங்கோட்டையன் சார் எல்லாம் தான் ஒன்றா போவாங்க. சார் அவர் அதிமுக விசுவாசி செங்கோட்டையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. மேடையில் ஏறி 67 77 நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ 72ன்னு ஆரம்பிச்சு நீ அப்படியே 81 90ன்னு வந்தா வச்சுக்கா, கீழே இருக்கிறது எல்லாம் ஒரு மாதிரி டைப்பு, 5 நிமிஷம் தாங்காது. அதுதான் என் தலைவனே அவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறான். நீ பேசுகிற பேச்சு அவன் தாவ ஆரம்பிச்சிடும், பெரிய சிக்கலாகிடும், பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போவோம். மேடையிலே ஏற்ற மாட்டாங்க, ரொம்ப உஷாராக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆவாங்களா சார்? அதாவது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வர மாட்டாங்க. சசிகலா சொல்ல முடியாது, அவங்க எப்படின்னு தெரியாது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் வாய உள்ள எதுவும் பண்ணல. அவங்க அதிமுக ஒற்றுமையாக இருக்கணுன்றாங்க, அவங்க தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க சண்டை போட்டுக்கினே இங்கேருந்து கத்தி வச்சு குத்திக்கின்னு ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் குத்தின்னு இருக்கிறாங்க. அதனால் இது இவர்களில் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா திமுக வீழ்த்துற அளவுக்கு பலம் பெறணும். அப்படின்னா நீங்கள் என்டிஏல இருக்கீங்கன்னா என்டிஏலே இருக்கணும். மல்லை சத்யா மேலே என்ன கோவம்? திமுகவுடன் செல்வர்களோட பேசிட்டார். அப்போ நீ போன ஆளை சேர்த்துக்கிட்டாரா ஸ்டாலின், அவர் என்ன பண்ண போறீங்க? அவரு என் கட்சி விட்டு நீக்கிக்கலாம்ல, என்னன்னா திமுக இருக்கிறாரு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது வேற. அதுக்கு பதிலாக மல்லை சத்யாவை நீக்கிறாங்க. கரெக்டா? இது என்ன நியாயம்? சார் நடப்பு கால நன்றி சார். மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.